உற்சாகமான மாலை வணக்கம். எனக்கு இந்த தொழில் வாய்ப்பு வந்து கிடைக்க முன்னால நான் ஒரு இதில் இருந்தேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய சொந்தக்காரங்க தான் எங்கள் மாமா தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி எதுவுமே அனுபவம் கிடையாது. அவங்க சொன்னதுனால சரி நம்ம மாமா சொல்கிறாங்கல்ல அப்படின்னு தான் நானும் ஜாயின் பண்ணேன். பண்ணி 40 கிலோ வெயிட் குறைச்சேன். ஆனால் அந்த ப்ராடக்டை நான் விட்டதுக்கப்புறம் அப்படியே என்னோட வெயிட் வந்து அப்படி கூடிடுச்சு. அப்படி கூடதோட அதுக்கு மேலேயே கூடிட்டு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எனக்கு வந்து கொடுக்கும்போது நான் சொன்னது எனக்கு இது எதுவுமே வேண்டாம், நான் எல்லாமே பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பிபி சாரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. சார் வந்து எல்லாமே எனக்கு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் சார் நான் உங்களை நம்பி தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன். சரி மேடம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு பொறுப்பு அப்படின்னாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் எதுனாலும் சார் நான் சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு இது தெரியல அது தெரியல உடனே சாருக்கு தான் ஃபோன் போட்டு சார் எனக்கு இதுக்கு சொல்லிக் கொடுங்க அதுக்கு சொல்லிக் கொடுங்க, ஓகே மேடம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 குரூப் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த 3லையுமே எனக்கு வந்து ரொம்ப நம்பர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணாமல் அப்படியே அசால்ட்டாக இருந்தேன். அந்த இடத்துல சார் சொன்னாங்க நீங்கள் இதில் வந்து 1000 நம்பருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி அடுத்த கட்ட நடக்கிறதுக்கு வரணும் மேடம் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 50 நம்பர் நம்ம வேலை என்ன வேலை இருந்தாலும் இது நம்ம ஒரு வேலையாக செய்யணும் அப்படின்னு நினச்சி டெய்லி 50 நம்பர் நான் ஆட் பண்ணி இன்னைக்கு 3 குரூப்லையுமே 1000 நம்பர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்து இன்னைக்கு 4வது 5வது குரூப்லையுமே ஒவ்வொரு குரூப்லையும் 100 நம்பர் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். உண்மையிலே இன்னைக்கு ஒரு பெண்கள் வந்து ஒரு தொழில் பண்ண முடியல, நீங்கள் வீட்டில் சும்மாதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எங்களாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பிபி சார் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் கூட நினச்சேன் சார் என்னால் இது பண்ண முடியுமா, முடியாது சார் நான் ஏற்கனவே இப்படி பண்ணதுனால என்ன நம்பி இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுலேயே எனக்கு நிறைய பேர் கேட்டு ப்ராடக்டே எனக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே அந்த இடத்துல நான் வந்து இந்த ஜேகே பாரம்பரியத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை நான் விடக்கூடாது, என்னோட வாழ்க்கை என்னோட குடும்பத்தோட பயணம் எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.